ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம், 1 கப் தேங்காய் பூ, 4 வரமிளகாய், தேவையான அளவு ஆயில், தாளிக்க கடுகு. வானல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், வரமிளகாய் நல்லா போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மணத்தக்காளி கீரையை போடுங்க. நல்லா தேவையான உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வைங்க. தண்ணி விட தேவையில்லை, ஏன்னா ஆயிலே இது வெந்துடும். தண்ணி விட்டால் டேஸ்ட் மாறிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி கீரை வெந்திருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கீரை வந்திருக்கு. அப்பப்போ வதக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போது தேங்காய் பூ போட்டுடலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலன்னா நீங்கள் முட்டை வகை உடச்சி ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்பவும் டேஸ்டான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வயிற்று புண்ணுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லது. கண்டிப்பாக இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.